ரீசனிங்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஜஸ்ட் நீங்க யோசிச்சா போதும், எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல கொஞ்சம் யோசிச்சா போதும், இந்த மாதிரி சம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 அதே மாதிரி குரூப் 1 பிரிலிம்ஸ் அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ ஆனவர் பிஐ விட வசதியானவர் அப்படிங்கிறாங்க. அப்போ பிஐ விடனா பிஐ விட இவங்க பெருசு, அதாவது ஏ வந்து பெரியவர், இவர் வந்து அதிகமா பணம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சி ஆனவர் ஏஐ விட வசதியானவர். ஸோ அகைன் பார்த்தோம்னா சி ஆனவர் ஏஐ விட வசதியானவர். நெக்ஸ்ட் டி ஆனவர் சிஐ விட வசதியானவர். ஸோ டி ஆனவர் சிஐ விட வசதியானவர். நெக்ஸ்ட் இ ஆனவர் எல்லோரையும் விட வசதியானவர். எல்லாத்த விட அதிகமா வசதியானவர் யாருன்னா இ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இங்க இ தான் வசதி அதிகமா உடையவர். அவரோட கம்மியா டி இருக்காரு, அவரோட கம்மியா சி இருக்காரு, அவரோட கம்மியா ஏ இருக்காரு, அவரோட கம்மியா பி இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இவர்களை வசதியின் அடிப்படையில் உட்கார வைத்தால் யார் நடுவில் வருவான்னு கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, யார் நடுவில் இருக்காங்க? சி தான் நடுவில் இருக்காங்க. ஸோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.